அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கியவர்கள் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் அழகிய முறையில் நமக்கு பாடம் எடுக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் பல்வேறு விதமான நன்மைகளை செய்தவர்களாகவும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இன்னும் எப்படியெல்லாம் இறைவனிடத்தில் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியுமோ, எப்படியெல்லாம் சொர்க்கத்திற்கான ஒரு வழியை தேடிக்கொள்ள முடியுமோ, அது எல்லாவற்றிற்குமான ஒரு அடிப்படையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை ஆக்கியர்கள் இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், குத்திப அலைக்கும் சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறைவன் எப்படி நோன்பை கடமையாக்கினானோ அதே போன்றுதான் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். நோன்பு வைப்பது என்பது எல்லாரும் நிறைய பேர் என்ன விளங்குறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, நோன்பு என்பது இறைவனுக்காக பசித்திருக்கிறது, இறைவனுக்காக தாகித்திருப்பது, இது மட்டும்தான் நோன்பு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இறைவன் எதற்காக இந்த சமுதாயத்திற்கு நோன்பை கடமையாக்கினான் என்று குறிப்பிடும் பொழுது இறைவன் ரொம்ப அழகாக நமக்கு பதிவு செய்கிறான். அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமாதிகளாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் என்பதற்காக, இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு இந்த நோன்பை கடமையாக்குகின்றான். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் எனக்கு பிடித்த எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, அந்த உணவை வாங்குவதற்கு நான் தகுதியான ஆள்தான், சாப்பிடுவதற்கு நான் தகுதியான ஆள்தான். ஆனா அதே நேரத்தில் என்னுடைய இறைவனுடைய அச்சத்தின் காரணத்தினால் நான் இந்த உணவை விலக்கி வைக்கிறேன். நான் பசித்திருந்தாலும் தாகித்திருந்தாலும் என்னுடைய இறைவனுக்கு என்னுடைய இறையச்சத்தை வெளிப்படுத்தும் விதமாக, என்னுடைய இறையச்சத்தை காட்டும் விதமாக நான் பசித்திருக்கிறேன், தாகித்திருக்கிறேன். இதுதான் நோம்பினுடைய ஒரு அம்சமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். குறிப்பாக இறைவன் குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது அல்லக்கும் தத்தக்கும், இறைவனை நீங்கள் அஞ்ச வேண்டும். இன்றைக்கு நீங்கள் நோம்புடைய மாதத்தையும் மற்ற மாதத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நோம்புடைய மாதத்தில் குர்ஆன் ஓதப்படாத வீடுகளே இருக்காது, இரவு தொழுகை செய்யாத நபர்களே இருக்க மாட்டாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து ஐநேர தொழுகை நிறைவேற்றக்கூடிய நிறைய நபர்கள் இந்த நோன்பு காலங்களில் பார்க்கலாம். தான தர்மத்தில் நோன்பு என்று வந்து விட்டால் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வின் பாதையிலே எப்படியெல்லாம் நம்மளால தர்மம் செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் இறைவனுடைய பாதையில் நம்மளால வாரி வழங்க முடியுமோ அந்த எல்லா விஷயத்தையும் இந்த மாதத்தில் போட்டி போட்டுக் கொண்டு நாம் செய்கின்றோம். ஆனால் இந்த போட்டி, இந்த அமல்கள்ல போட்டி போடுறதாக இருக்கட்டும், வணக்க வழிபாடுகள்ல போட்டி போடுறதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்ல போட்டி போடக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லாம் இந்த மாதத்தோடு முடிந்து விடுகிறது. அதுதான் நீங்க சிக்கல். எப்படி குர்ஆனை இந்த நோன்பு மாதம் முடிந்த உடனே குர்ஆனை மூடி பீரோல்லையோ அலமாரிலேயோ பத்திரமா அடுத்த நோன்புக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வைக்கிறோமோ, அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களையும் மொத்தமாக மூடி நம்முடைய உள்ளத்திலே வைத்து பூட்டி விடுகின்றோம். அதற்குத்தான் இறைவன் சொல்லுகின்றான், உங்களுடைய இறையச்சத்தை வளர்ப்பதற்காக,
இறைவனுடைய அச்சத்தை வளர்ப்பதற்காகத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு என்ன செய்திருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த இறையச்சம் என்பதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பாவம் செய்வதை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கு. வேற யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்களேன். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய கண்ட்ரோல்ல முழுமையாக உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. நீங்க குழந்தையாக இருந்தப்ப உங்களுடைய பெற்றோர்களுடைய கண்ட்ரோல்ல முழுமையா இருந்தீங்களான்னு கேட்டா நீங்களும் இருந்திருக்க மாட்டீங்க. அப்ப ஒரு மனிதன் தானாக உணரணும். இறைவனை சரியான முறையில் உணர்வதற்கு ஒரு அடிப்படை என்ன? இறையச்சம் தான். இறையச்சம் தான் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லாவித பாவங்களுக்கும் பாவங்களை விட்டும் நம்மை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக, ஒரு அரணாக நம்மை காத்து நிற்கக்கூடியது. அந்த இறையச்சத்தை பெருக்கிக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை கடமையாக்குகின்றார். அதே மாதிரி ஒரு இறையச்சம் என்பது ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை அழகான முறையில வளர்த்தெடுக்கும். இன்னைக்கு பாருங்க, எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு நம்ம இரவு தூங்குறதாக இருக்கட்டும், பகல்ல எந்திரிக்கிறதாக இருக்கட்டும், எவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை விட்டும் இன்றைக்கு தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம வீட்டுல நீங்க டிவி ஓடிட்டு இருக்குதா, நாடகம் ஓடிக்கிட்டு இருக்குதா, படம் ஓடிக்கிட்டு இருக்குதா, உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ரமலானுடைய மாதத்துல போய் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்போம். அப்ப மற்ற மாதங்கள்ல இந்த மாதிரி செய்யலாமா? மற்ற நேரங்கள்ல மட்டும் இதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப இந்த இறையச்சம் என்பது ஒரு மனிதனை எப்படி பாவத்தை விட்டும் தடுக்கிறதோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை இந்த இறையச்சம் என்பது அழகான முறையில் வளர்த்தெடுப்பதாக இறைத்துது சொல்கிறார். அதே போன்றுதான் இறைவனோடு ஒரு மனிதன் நெருங்க வேண்டும் என்றால், இறைவனோடு ஒரு மனிதன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையும் இந்த இறையச்சம் தான். இறையச்சம் இல்லாத ஒரு மனிதன் எந்த ஒரு அமல்களை செய்தாலும், எந்த ஒரு செயல்களை செய்தாலும் ஒரு காலமும் அல்லாஹ்விடத்துல நெருங்க முடியாது. இறையச்சம்னா என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு பல்வேறு விதமான செய்திகளில் நமக்கு போதிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான வாசகத்தை நீங்கள் திருமறை குர்ஆன்ல எக்கச்சக்கமான இடத்தில் பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த அல்லாஹ்வை அஞ்சி ஒரு மனிதன் வாழ்ந்தால், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால், இறைவனுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருந்தான் என்றால் எப்படி இருப்பான் என்பதற்கு இந்த ரமலான் மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு, செய்யக்கூடிய செயல்கள், செய்யக்கூடிய அமல்கள், வணக்க வழிபாடுகள், இது எல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இறைவனை அஞ்சி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஒரு அடித்தளமாக, அடிப்படையாக இந்த நோன்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு போதிக்கின்றான், உபதேசம் செய்கின்றான். அந்த உபதேசம் என்பது இந்த மாதத்தோடு நமக்கு முடிந்துவிடக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன? பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கு என்றால், இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தருதா? இன்னைக்கு இந்த மாசத்துல சொல்லுவோம்ல, நான் தொழுதுட்டேன், இரவுல நான் இரவு தொழுகையை தொழுதுட்டேன், எப்படி அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுத்துருவான் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில், பள்ளிவாசலுக்கோ இறைவனுடைய பாதையில் ஏதோ ஒரு விஷயத்திற்கு நான் இறைவனுடைய பாதையில தர்மத்தை கொடுத்துட்டேன், அல்லாஹ் எனக்கு அதை பொருந்திக் கொள்வான். நான் இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து 100-200 தஸ்பீக திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நிறைய துவாக்களை அல்லாஹ்விற்காக சொல்லிட்டேன், இதை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதையெல்லாம் இறைவன் ஏத்துக்கிறான். எப்ப ஏத்துக்கிறான்? இந்த ரமலானுடைய மாதத்துல ஏத்துக்கிறான். ஏன் ஏத்துக்கிறான்? இறையச்சத்தோடு நம்ம செய்யணும், பயத்தோடு நாம் செய்கின்றோம். ஆனால் மற்ற நாட்களில் அந்த இறையச்சம் என்பது நம்முடைய உள்ளத்துல எந்த அளவிற்கு இருக்கு யோசித்து பாருங்க. ஒரு இறைவைப்பான காரியம் நடக்கிறப்ப கூட அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். தர்கால வழிபாடு நடக்குதா, தர்கால கந்தூரி நடக்குதா, அதுல போய் கலந்துக்கக்கூடியவங்களா இருக்கும். அதற்கு பொருளாதார உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம், நின்று வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். ஏதோ ஒரு வகையில் அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக நிறைய மக்கள். அப்ப ரமலான் ஃபுல்லா நான் தொழுவேன், ரமலான் ஃபுல்லா நோன்பு வைப்பேன், ரமலான் ஃபுல்லா தான தர்மங்களை செய்வேன், ரமலான் ஃபுல்லா நிறைய தஸ்பீகுகளை செய்வேன். ஆனால் இது போன்ற ஒரு விஷயம் வந்துவிட்டால் அதுலயும் நான் போய் கலந்துப்பேன். இப்ப இந்த அமலை இறைவன் எப்படி ஏத்துக்கிடுவான்?
இந்த அமரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி பொருந்திக் கொள்வான்? முதல்ல நம்ம சிந்திச்சு பார்க்கிறோமா? அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு வணங்குதல், இறைவனுக்கு கட்டுப்படுதல், இரையச்சவாதிகளாக இருப்பது அப்படின்னு என்ன? நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அதை தவறாக புரிந்து கொள்கிறோம், வாய்களால ஒத்துக்கிறோங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடிமையா இல்லையா அப்படின்னு கேட்டா எல்லாருடைய பதிலும் என்ன? நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை தான். அல்லாஹ்வுடைய அடிமைனா என்ன செய்யணும்? அல்லாஹ்வை 5 நேரம் தொழுவணும். ரமலான் வந்துருச்சுன்னா நோன்பு வைக்கணும், இரவு நேரத்துல தொழணும், முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை செய்யணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழணும். இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் சரியான முறையில் நம்ம செய்யறோமா அப்படின்னு கிடையாது. ஒரு அடிமை நீங்க அல்லாஹ் நம்ம அப்படின்றத விட்டுருங்க. ஒரு எஜமானன் ஒரு அடிமைன்னு எடுத்துக்கிடுங்க. ஒரு எஜமானனும் ஒரு அடிமையும் நீங்க எடுத்து, அல்லாஹ் எஜமானன், நம்மளாம் அடிமை. அதே மாதிரி ஒரு எஜமானன் இருக்கா, ஒரு அடிமை இருக்கு. ஒரு அடிமையுடைய வேலை என்ன? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அடிமையுடைய வேலை என்ன? அவனுடைய எஜமானனை திருப்திப்படுத்துறதுதான் ஒரு அடிமையுடைய வேலை. ஆனா இந்த அடிமைன்னு நம்ம சொல்றோம், ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஏதாச்சும் ஒரு காரணங்களை சொல்லி, ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்குகளை சொல்லி நம்மளை நாமளே திருப்திப்படுத்திக்கிறோம். அப்ப நம்ம எப்படி அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்ல முடியும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் சொல்ல முடியும்? அடிமைனால என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க என்னுடைய எஜமானன் எதை சொல்றானோ அதைத்தான் நான் செய்வேன். என் எஜமானன் இதை செய்யினா நான் செய்வேன். இது ஹலால்னா எனக்கு ஹலால், இது ஹராம்னா எனக்கு ஹராம், இது கூடாதுன்னா எனக்கு கூடாதுதான். இப்படி இருக்கிறது தான் ஒரு அடிமையுடைய வேலை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஏன் திருப்தி என்ன? எல்லாரும் இங்க தர்கால ஒரு ஊர்வலம் வருதா, தப்ஸ் அடிச்சுட்டு வருவாங்க, வெளியில நின்று வேடிக்கை பார்க்கறது, மற்ற விஷயங்கள்ல போய் கலந்துக்கிறது, வீட்டுல பொருளாதாரம் கேட்டா கொடுக்கறது. இதுக்கெல்லாம் வேலை என்ன செய்வாங்க? கடத்தர்கள் இருக்கும், அந்த கடத்தர்களுக்கு போவாங்க. கேட்டா ஏமா போறீங்க, ஏன் கலந்துக்கிறீங்க, ஏன் மார்க்கம் தப்புன்னு சொன்ன விஷயத்த ஒருத்தர் செய்யறான், அதற்கு ஏதாச்சும் ஒரு வகையில ஆதரவு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, பிள்ளைகளுக்கு இது வாங்க போனோம், மணி வாங்க போனோம், வளையல் வாங்க போனோம். இதெல்லாம் ஒரு காரணமா? யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இல்லாத வளையல் மணிகளா, நம்ம வீட்டுல இல்லாத நகைகளே அங்க போட்டு கொட்டிருக்க போறான். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, சாக்கு போக்கு சொல்லி அங்க செல்லக்கூடிய நிலை. தடுக்கிறது தானங்க நம்ம கடமை. கட்டினாலும் அழகா சொன்னாங்க, ஒரு அல்லாஹ் நமக்கு பேசுவதற்கான ஒரு தகுதியை கொடுக்கிறதே மார்க்கத்தை சொல்வதற்குன்னாங்க. ஆமா, அப்படி மார்க்கத்தை சொல்வதற்கு தயங்கக்கூடியவர்களாக இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா இல்லையா? அப்ப இரையச்சம்னா, இந்த மாசத்துல மட்டும் நான் இரையச்சவாதி, இந்த மாசத்துல மட்டும் நான் அல்லாஹ் என்ன சொன்னாலும் செய்வேன், இந்த மாசத்துல மட்டும் எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் தண்ணி வச்சிருவேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். ஆனால் இந்த மாதத்தை கடந்து விட்டால் எல்லா விதமான தடை செய்யப்பட்ட விஷயங்களையும் என்னுடைய வாழ்நாள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. நீங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்க, ஒரு போன் வாங்க, ஒரு மாடல்ல ஒரு போன் வாங்குறீங்க, அந்த போன் வீணா போயிடுச்சு. இப்ப அதே போனை உங்க பக்கத்து வீட்டுக்காரன் போய் வாங்க போறான்னு வச்சுக்கோ, உங்களுக்கு தகவல் தெரியுது. என்ன தெரியுது? இந்த கடைக்கு போய் நம்ம என்ன போனை வாங்க போனோமோ அதே போனை தான் இவன் வாங்க போறான் அப்படின்னு ஒரு தகவல் தெரியுது. சும்மா இருப்போமா நம்ம? சில பேர் சும்மா இருப்பாங்க, நமக்கு மட்டும் 10,000 ரூபாய் போயிடுச்சு, இவனும் போய் ஒரு 10,000 ரூபாய் நஷ்டப்பட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனா பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க? போய் சொல்லுவோமா மாட்டோமா, வாங்காதப்பா, நான் இந்த மாதிரி போன் வாங்கினேன், ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, வேஸ்ட், செய்யாத, வாங்காத அப்படின்னு தடுப்போம். இதே நபர் தர்காவுக்கு போவார், இது போன்ற இணை வைப்பான காரியங்களுக்கு செல்வார், வீட்டை பூட்டிட்டு நம்முடைய கையில தான் கொண்டு வந்து சாவியை கொடுத்துட்டு வீட்டை கொஞ்சம் பாத்துக்கிடுங்க, தர்காவுக்கு போயிட்டு வரேன் அப்படின்பார். நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய பரக்கத்தால பார்த்து போயிட்டு வாங்க. கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் துவா செய்ய மறந்துற பையனை துவா என்ன செஞ்சுக்கிடுங்க. இப்படி பேசக்கூடியவர்கள். மார்க்கம் நமக்கு ஒரு விஷயத்தை ஹராம்னு சொல்லு, தப்புன்னு சொல்லுது, செய்யாதீங்க. எந்த விதத்திலையும் அதற்கான ஆதரவையும் பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய செயல். அத்தியுள்ள அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள். அப்பதான் நீங்க மூமின்கள்ன்றாங்களா, இறையச்சவாதிகள்ன்றாங்களா. இறைவனை அஞ்சக்கூடிய மக்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு இணை வைப்பான விஷயம் நடந்துச்சுன்னா அதனுடைய அடிச்சுவற்றை கூட அதன் பக்கம் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், போக மாட்டார்கள். ஆனா இன்றைக்கு இது போன்ற விஷயம் நம்முடைய சமூக மக்களுக்கு மத்தியில் எக்கச்சக்கமாக பரவி இருக்கக்கூடியதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அழகாக நமக்கு சொல்லுகின்றான், தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் இறையச்சத்திலேயும் நன்மையிலேயும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி நீங்கள் உதவி செய்து கொள்ளுகின்றான்.
அந்த உதவி செஞ்சிருக்கோமா? யாரையாச்சும் தொழுக வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கோமா? யாரையாச்சும் குரான் ஓதுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோமா? இங்க இருந்து தர்கால ஒரு விழா நடக்கும், அங்க ஒரு கடை போட்டிருப்பான், நம்ம மட்டும் தனியா போனா கூட பரவாயில்ல, இதுல 4 பேரை இழுத்துட்டு வேற ஜோடியா போறது அப்படி. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்வதாக இருந்தால் இறையச்சத்துல உதவி செய்யுங்க. அல்லாஹ்வை எப்படி அஞ்சுறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிகாட்டுதல் என்ன? இந்த மாதிரியான உதவியை நீங்கள் செய்யுங்கள். நன்மைகள் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கள். பாவத்திலேயும் வரம்பு மீறுதலிலேயும் நீங்கள் ஒரு காலமும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். பாவமா அல்லாஹ் ஒரு விஷயத்தை பாவம்னு சொல்லிட்டான், வரம்பு மீறுதல்ட்டான். அல்லாஹ்வுடைய பண்புகள், தன்மைகள், ஆற்றல்கள், இதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு யாரு கொடுத்தாலும் தப்புதான், யாருக்கு கொடுத்தாலும் தப்பு. இது பாவம், இது இறைவனிடத்தில் மன்னிக்கப்படாத ஒரு குற்றம். இந்த குற்றத்தில் நீங்கள் எந்த வகையிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள், எந்த வகையிலும் உதவாது. இன்றைக்கு நம்ம ஏகத்துவத்தை பேசுறோம், மார்க்கத்தை பேசுறோம், நம்ம போய் அங்க நிக்கிறோம், அதுல அந்த இதுல கலந்துக்கிறோம், அந்த விழாக்கள்ல கலந்துக்கிறோம், அல்லது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்க போய் நிக்கிறோம்னா சின்ன பிள்ளைங்க பார்ப்பாங்க. நம்ம எதுக்கு போறோம்னு அவங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயத்துக்கு தான் போறோம், தர்காவுக்கு போகல, இந்த விஷயத்துக்கு போறோம். ஆனா பிள்ளைங்களுடைய மனசுல என்ன பதியும்? உமாவே தர்காவுக்கு போயிட்டாங்க, அதனால போறது தப்பு இல்லை, நம்மளும் என்ன செய்வோம்? போவோம். அடுத்த வருஷம் நீங்களே போவேனான்னு சொன்னாலும் பிள்ளை கூப்பிடும், வா அந்த கடை கூப்பிட்டுருக்காங்க போய் பார்த்துட்டு வருவோம், வா அங்க என்னமோ டான்ஸ் ஆடுறாங்க போய் பார்த்துட்டு வருவோம், இப்படி சொல்லி அந்த பிள்ளைய கூப்பிடக்கூடிய ஒரு செயலை நம்மளால பார்க்க முடியும். அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நன்மையில உதவி செய்யுங்க, இறையச்சத்துல உதவி செய்யுங்க. நீங்கள் வரம்பு மீறுதலிலேயும், அதாவது வரம்பு மீறுதலிலேயும் பாவத்திலேயும் ஒரு காலமும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? உதவி செய்து கொள்ளாதீர்கள். அப்படி உதவி செய்தால் உங்களுக்கு என்ன தெரியுமா? இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், இறைவன் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்ப இவ்வளவு செய்யறாங்க, இந்த இஃப்தார் நிகழ்ச்சி வைக்கிறாங்க, அழைக்கிறாங்க, பயான் வைக்கிறாங்க, இதெல்லாம் இதற்கான அடிப்படை நோக்கம் என்ன? அழைத்து மக்களுக்கு மத்தியில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி சரியான பாதைக்கு, நேரான பாதைக்கு அவர்களை அழைப்பதுதான் நோக்கம். இறையச்சம்ன்றது என்ன தெரியுமாங்க? நமக்கு விரும்பினாலும் விரும்பாட்டியும், நமக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் அல்லாஹ் சொல்றான்னு ஒரு விஷயத்தை செய்யறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இறையச்சம். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஆனா என்னுடைய இறைவன் என்ன செய்து விட்டான், இந்த செய்தியை எனக்கு சொல்லிவிட்டான், அதனால இதை நான் கட்டாயமா என்ன செய்வேன். எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனாலும் என்னுடைய இறைவன் என்ன செய்து விட்டான், இந்த செய்தியை எனக்கு தடுத்து விட்டான், அதனால நான் என்ன செய்வேன்? இதை விட்டு விலகிக் கொள்வேன். இதுதான் ஒரு இறைச்சத்தினுடைய அடிப்படை. அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகிய உதாரணத்தை நமக்கு திருமறை குர்ஆனில் பதிவு செய்கின்றார். இந்த உதாரணத்தின்படி இந்த காலகட்டத்தில் இப்ப உள்ள சூழலில் ஒரு மனிதன் வாழ்வது என்பது சாத்தியமற்றதுன்னே சொல்லலாம். அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பற்றி பேசுகிறார். சொர்க்கத்தை பற்றி பேசுறப்ப சொர்க்கத்தினுடைய வாசனை, கஸ்தூரியுடைய மனம், இது எல்லாருக்குமே தெரியும். சொர்க்கத்தினுடைய மண் கஸ்தூரி வாசனை அந்த மண் என்ன செஞ்சிட்டு இருக்கும்? அடிச்சுக்கிட்டு இருக்கும் பாக்குற சொல்ல. அதே மாதிரி ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டான்ல, இந்த உலகத்துல ஒரு மனிதன் அல்லாஹுவின் பாதையில் தன்னுடைய உயிரை கொடுத்தான்ல, நாளைக்கு அவன் எதிர்த்து வரப்ப அவனுடைய உடல்ல அந்த காயங்கள் இருக்கும், அந்த ரத்தங்கள் அவனுடைய உடல்ல வலிஞ்சுக்கிட்டு இருக்கும், அந்த ரத்தத்திலிருந்து கஸ்தூரியினுடைய மனம் வரும் அப்படின்றாங்க சொல்ல. இந்த மாதிரி நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சாராரை சொல்லுகின்றார். இந்த சாரார் சொர்க்கத்தில் சிறப்பு மிக்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஏன்னா அவருடைய தன்மையும் பண்பும் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கு. அதான் இங்க முக்கியம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்துல நம்மளால செய்யவே முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல் அபரார யஸ்ரபூன மின் கக்ஸின், நாளைக்கு மறுமையில் சுவனவாதிகள் அவர்கள் சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு கோப்பையில என்ன செய்வாங்களாம், சொர்க்கத்துல இருக்கிற அந்த தண்ணி அள்ளி என்ன செய்வாங்களாம், குடிப்பாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், கான மிசாஜுஹா காஃபூரா, அந்த தண்ணீருடைய வாசனை என்னவா இருக்கும் தெரியுமா? கற்பூரத்தினுடைய வாசனை இருக்கும். கஸ்தூரி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இதுல இறைவன் சொல்லுகின்றான் காஃபூரன். அந்த கற்பூரத்தினுடைய வாசனை அந்த தண்ணீர்ல வந்துகிட்டே இருக்கு. அந்த தண்ணீரை தான் என்ன செய்வாங்க, அந்த ஒரு கோப்பையில எடுத்து என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடிய செய்தி. ஏன் அவர்களுக்கு இந்த நிலை?
எதற்காக இவ்வளவு சிறப்பு தனிச்சு அல்லாஹ் ஒரு சாரார சொல்றான்ல, ஏன் இவ்வளவு சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்குறான்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். யூஃபூன பின் நதிர். இந்த உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல இறைவனுக்காக அவர்கள் என்ன ஒரு நேர்ச்சையை செய்தாலும் அந்த நேர்ச்சையை அவர்கள் என்ன செய்வார்கள்? நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வுக்கு பதிவு செய்கின்றார். அல்லாஹ்வுக்கு ஒரு நேர்ச்சை செஞ்சுட்டாங்கன்னா அந்த நேர்ச்சையை அவர்கள் என்ன செய்வார்கள்? முழுமையாக நிறைவேற்றுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளையும் எப்படி கழித்தார்கள், ஒவ்வொரு மணித்துளியையும் அவர்கள் எப்படி கழித்தார்கள், அதை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். எந்த நாளுடைய தீங்கு பரவலாக இருக்குமோ, மறுமை நாள சொல்றாங்க. மறுமை நாள்ல தானே நிறைய மக்கள் தீங்குலதான் இருப்பான், தண்டனையில தான் இருப்பான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிலையில் இறைவனை பார்ப்பவனாக பேசுவனாக நாளைக்கு அங்க என்ன செய்வான்? இருப்பான். இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த சொர்க்கவாசிகள் எப்படி இருந்தாங்க? இவர்கள் எந்த நாளினுடைய தீங்கு பரவலாக இருக்குமோ அந்த நாளை அவர்கள் பயந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. இரையச்சம்னு சொல்றோம்ல, அந்த இரையச்சத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் இந்த உலகத்துல அப்படின்றான். அந்த இரையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்னவா இருந்துச்சு அதை பதிவு செய்யணும்ல. அல்லாஹ் அதை சொல்லுகின்றான். இறைவனுடைய முகத்திற்காக அவர்கள் உணவளிப்பார்கள். நம்ம நினைக்கலாம், நம்மளும் உணவு கொடுக்கிறோம். ஒரு ஏழை பசிக்குதுன்னு வந்து கேட்டா உணவு கொடுக்கிறோம். முடியாதவங்க ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டா பொருளாதாரத்தை கொடுத்து உதவுறோம். இப்ப நம்மளும் உணவளிக்கிறோம், அவங்களும் உணவளிக்கிறார். கரெக்டு தானே? ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான், யுத்தைமூன துவாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதாமன் வ அஸீரன் மூணாவது சேர்க்கிறான். நம்ம ஏழைகளுக்கு கொடுத்தோம்ல, அதே மாதிரி அவங்களும் ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. நம்ம அனாதைகளுக்கு கொடுத்தோம்ல, அதே மாதிரி அவர்களும் அனாதைகளுக்கு கொடுத்தார்கள். மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான், அசீரன், போர் கைதிகளுக்கும் கொடுத்தாங்க. போர் கைதிகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கேட்கறதுக்கு நமக்கு எளிமையா இருந்துட்டு போகும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒரு நபர் வந்து உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்கிறார். எப்படி கேட்பாரு? பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க. உடம்புக்கு முடியல, எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க. இப்படி கேட்கக்கூடிய நபர்கள் தானே நம்ம கொடுப்போம். நேரா ஒருத்தர் வந்து நல்ல கண்ணத்திலே பலாறு அரைஞ்சிட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுப்போமா? எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க, நல்லா அடிச்சு போட்டுட்டு எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டா கொடுப்போமா? அது நம்முடைய தன்மையா? முதல்ல இல்ல. ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான், அசீரன், போர் கைதிகள் தான். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் தான், நபிகளாரை கொல்ல வேண்டும் என்று வந்தவர்கள் தான். வந்தவர்களால் இவர்களுக்கு கூட உடல்ல காயம் பட்டிருக்கலாம். கூட வந்த இவருடைய தோழர்கள், உறவினர்கள், பிள்ளைகளோ அல்லது வேறு யாரோ இவர்களுக்கு நெருக்கமான ஒரு உறவு அவர்கள் மூலமாக கொல்லப்பட்டு கூட இருக்கலாம். ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றான். போர் கைதிகளாக அவர்கள் பிடிக்கப்பட்டுட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது உங்களுக்கான கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நமக்கு அந்த மனசு வருமாங்க? ஒருத்தர் வந்து நம்மளை அடிச்சுட்டு சாப்பாடு கேட்டா கொடுப்போமா? அல்லாஹ்வுக்காக எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறான். கல்னத்திலே நல்லா அரைஞ்சிட்டு கேட்கிறான். நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அல்லாஹ் அதை பதிவு செய்கிறான். இந்த இடத்துல ஒரு செயல் எனக்கு பிடிச்சதா, இறைவனுக்கு பிடிச்சதா? நான் இறைவனுடைய அடிமை, என்னுடைய இறையச்சத்தை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? அல்லாஹ் சொன்னதை ஏற்று நடந்துதான் நான் வெளிப்படுத்த முடியும். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அவங்களுக்கு உணவு கொடுக்குறப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னமா நுத்தையமுக்கும் வஜிஹில்லா, நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலாம் அல்லாஹுடைய முகத்திற்காகத்தான். லா நுரீது மின்கும், உங்களிடத்திலே ஜஸான் வலா ஷுக்கூரா, எந்த ஒரு நன்றியையும் எந்த ஒரு கூலியையும் நான் எதிர்பார்க்கல. உன் மேல எனக்கு கோபம் தான், உன் மேல எனக்கு வருத்தம் தான். நீ என்ன கொலை செய்யணும்னு வந்த, நான் உன்னை கொலை செய்யணும்னு வந்தேன், இப்படிதான் வந்தோம். ஆனால் நீ போர் கைதிகளாக பிடிபட்டுட்ட. அதனால இறைவனுடைய முகத்துக்காக நான் உனக்கு கொடுக்குறேன். நான் உனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்காக நீ எனக்கு நன்றியோட இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீ நாளைக்கு விடுதலையாகி உன்னுடைய ஊருக்கு போய் நீ அங்க ஒரு செல்வந்தனா இருந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு கூலியை கொடுப்ப, எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்வ அப்படின்னு செய்ய மாட்டேன். என்னுடைய இறைவன் உனக்கு கொடுக்க சொல்றது, அவ்வளவுதான். உன் மேல எனக்கு கோபம் இருக்கு, வெறுப்பு இருக்கு, உன்னை கொல்லணுன்ற எண்ணம் கூட எனக்கு இருக்கு. ஆனால் அல்லாஹ் உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டான், அதனால நான் கொடுக்குறேன்றான். ஒரு மனிதன் இதை விட இரையச்சத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும்? சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி இரையச்சவாதிகளுக்குத்தான் இறைவன் சொல்லுகின்றான், இவர்கள் கற்பூரம் கலந்த நீருக்கு சொந்தக்காரர்கள்.
சுவனத்துல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த மகத்தான வாழ்க்கையில் இவர்கள் அந்த கற்பூரம் நிறைந்த ஊற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதர்களை சிறப்பித்து சிலாகித்து தன்னுடைய திருமறையில் பேசுகின்றார். இதுதான் உண்மையிலே இரையச்சம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இரையச்சம்னா நம்மளுடைய பார்வை என்ன? அல்லாஹ்வை பயப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரே நம்ம இரையச்சவாதி அப்படின்னு நமக்கு தோணிட்டு. அப்படி கிடையாது. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதை விட்டு விலகி நிக்கிறவன் தான் ஒரு இறைச்சவாதி. எதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலால் ஆக்கி என்னுடைய பாதையில நீ இதெல்லாம் செய் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானோ அதை யாரெல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு செய்கிறார்களோ இவர்கள் இறைச்சவாதி. அதற்குத்தான் இறைவன் சொல்லுகின்றான், நீங்கள் இறையச்சத்திலேயும் நன்மையிலேயும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நரகத்தை பற்றி சொல்றப்ப அல்லாஹ் இதையும் பதிவு செய்கிறார். துர்பாக்கியசாலிகள் நாளைக்கு மறுமை நாளில் நரகத்திலே அவர்கள் கருகுவார்கள். இல்லா இபுத்திக்காக வஜு ரப்பிகி ஆயலா, அல்லாஹ்வுடைய திருப்புறத்திற்காக இரையச்சவாதிகள் அதிலிருந்து விலக்கப்படுவார்கள் என்றாங்க. நரக நெருப்பை விட்டும் ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவனுடைய அடிப்படை இரையச்சமாக்கு. எல்லா நேரத்திலேயும் எல்லா காலகட்டத்திலேயும் இறைவனை அஞ்சக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம என்ன விஷயத்துக்காக பயப்படுறோமோ அதுல அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் உண்மை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட ஒரு இறையச்சவாதி நமக்கு உதாரணம் தேவையா? ஊர் புறக்கணிக்குது, தந்தை புறக்கணிக்கிறாங்க, ஒட்டுமொத்த சமூக மக்களும் அவர்களை புறக்கணித்து தள்ளினாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுக்கான புகழை இந்த உலகத்தில் நிலைக்க செய்கிறார். நாளைக்கு மறுமையில் என்னுடைய தோழன் நீதான் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சுட்டி காட்டுகின்றார். இந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம கேட்கறதுக்காக, கதைகளா கேட்கறதுக்காக கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இதுல உங்களுக்கு படிப்பினை இருக்குது, இதுல உங்களுக்கு முறையான ஒரு படிப்பினையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கின்றான். அப்ப இவன் திட்டுவா, அவன் திட்டுவா, இது பண்ணுவா, அது பண்ணுவா, அப்பெல்லாம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், யர்சுகுஹு மின் ஐசுலா யஹ்சிப், அதாவது அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்காத ஒரு போக்கிடத்தை கொடுக்கும். இறைச்சத்தோடு நம்ம ஒழுங்கா இருக்கும்னு நினைக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறோமா? இறைவனுக்காக, இறை தூதருக்காக இந்த இணை வைப்பான காரியங்கள் எல்லாம் புறக்கணிச்சு தூக்கி தூர போறன்னு நினைக்கிறோமா? நமக்கு அல்லாஹ் சிறந்த ஒரு போக்கிடத்தை வைக்கிறான். உமையத்தவக்கல் அலல்லாஹ், யாரெல்லாம் இறைவனின் மீது உறுதியான நம்பிக்கையும் உறுதியான பற்றும் வைத்திருக்கிறார்களோ அதுவே அவங்களுக்கு போதுன்றாங்க. வேற யாரு எது சொல்ல, இவன் சொல்லுவா, அவன் சொல்லுவா, அதை செய்வா, இதை செய்வா, இதெல்லாம் தேவையில்லை. என்னுடைய இறைவன் தடுத்துட்டான், அதனால நான் இதை செய்ய மாட்டேன். என்னுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி யாரெல்லாம் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உறுதியாக தன்னுடைய அந்த தவக்குலை உறுதியான நிலைப்பாட்டை இறைவனை சார்ந்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு அதுவே போதுன்றார்கள். உங்களுக்கான சிறந்த போக்கிடத்தை உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பான். உங்களை நல்ல முறையில், அழகிய முறையில் இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியடைய வைப்பான். இதற்கு அடிப்படை இந்த இறையச்சத்தை தான் அல்லாஹ் பேசுறான். அந்த இறையச்சத்தை தான் இந்த நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதான் இறைவன் சொல்லுகின்றான், அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு இந்த நோன்பை கடமையாக்கியிருக்கிறார். இந்த இறையச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தொட்டு வரணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் அந்த இறையச்சம் போதிக்கப்படும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. நீங்க செல்போன் பார்த்துட்டு தான் நைட்டு தூங்குறீங்களா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் வரும். வருதா இல்லையா? நீங்க உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரிதான் உங்களுடைய பிள்ளைங்க உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இப்ப நீங்க போய் ஒரு இடத்துல நிக்கிறீங்க, ஹராமான ஒரு இடத்துல நிக்கிறீங்க, தவறான ஒரு இடத்துல நிக்கிறீங்க, இறைவனால் தடை செய்யப்பட்ட ஒரு இடத்துல போய் நிக்கிறீங்க, மலக்குமார்கள் சபிக்கக்கூடிய ஒரு சபையிலே போய் நீங்கள் அமர்கிறீர்கள், கலந்து கொள்கிறீர்கள். இதை பார்க்கிற பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? என்னதான் இந்த பள்ளிக்கு போனாலும், என்னதான் மார்க்க விஷயங்களை படித்தாலும், என்னதான் மத்த மரசால ஓதி கொடுத்தாலும் நம்முடைய தாயார் அங்கதானே போய் நிக்கிறாங்க, நம்முடைய தந்தை அங்கதானே போய் நிக்கிறாங்க, நம்ம உறவுக்காரர்கள் அங்கதானே போய் நிக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படும். அப்ப அதை விட்டும் நாம் முழுமையாக தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான், இந்த நோன்பு என்பது உங்களுடைய இறையச்சத்தை வளர்ப்பதற்கு. அதை முதல்ல நல்லா விளங்கி, இறையச்சம் என்ன சியாம் அப்படின்னாலே என்னன்னா மனோ இச்சைகளை விட்டு விலகி இருக்கிறதா அர்த்தம். பசிச்சிருக்கிறது, தாகித்திருக்கிறதுலாம் கிடையாது.
சியாமுனாலே மன இச்சைகளை விட்டும் ஒரு மனிதன் விலகி, இந்த உலகத்தில் உங்களை எதெல்லாம் கண் கவர்ச்சியாக காட்டப்படுமோ, எதெல்லாம் உங்களை இந்த உலக ஆசையின் பக்கம் இருக்குமோ, இதை விட்டு விலகி இருப்பதுதான் இந்த நோன்பிற்கான அடிப்படை. அந்த அடிப்படையை நாம் சரியான முறையில புரிந்து கொள்ளணும். இணை வைப்பான இறைவனுக்கும் இறை தூதருக்கும் மாற்றமான எந்த ஒரு விஷயங்களும் ஒரு இடத்தில் நடந்தால் அந்த சபைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, எந்த விதத்திலேயும் அதற்கு ஆதரவு தெரிவிக்காதவர்களாக, அதை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்குவதுதான் இறைவன் நமக்கு கற்றுத்தந்த, இறை தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அழகிய பாடம். எனவே இந்த மாதத்தில் நமக்கு எந்த அளவிற்கு இறையச்சத்தை இறைவன் மேலோக செய்திருக்கின்றானோ அதே போன்று வரக்கூடிய காலங்களில் நாம் பயணிப்போம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.